தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரெக்கார்டை பராசக்தி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பல பேர் வந்து பல விதமாக சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்களோட நடிப்பில் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் ஜனவரி 9 வெளியாகிறது. இதைத் தொடர்ந்து சுதா கொங்கரா அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வாட் நடிப்பில் வெளியாக இருக்கும் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10 வெளியாகிறது. இந்த ரெண்டு திரைப்படத்தோட ட்ரைலர் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவே வந்து கலக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கரெக்டாக ஜனவரி 3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6:45 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரைலர் இது வரைக்கும் வந்து 37 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. 12 லட்சத்துக்கும் மேலே வந்து லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 87,000 கமெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அதுவே நீங்கள் இந்த சைடு பார்த்தா கரெக்டாக வந்து ஜனவரி 4 ரிலீஸ் பண்ண பராசக்தி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கிட்டத்தட்ட 40 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 4 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 16,000 கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பராசக்தி திரைப்படம் அதிகமான வியூஸ் வாங்கி முன்னிலையில் வந்து இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் என்ன பரப்பி கொண்டு இருக்காங்க, பேசி கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இது வந்து ஃபேக்கான வியூஸ். அதாவது வந்து யூடியூப்புக்கு வந்து பே பண்ணி பராசக்தி திரைப்பட குழு வந்து வியூஸ் வந்து வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல பேர். முக்கியமாக வந்து விஜயா ரசிகர்கள் பல பேர் வந்து பராசக்தி படக்குழு மீது வந்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கான ஆதாரம் தான் லைக்ஸ். ஜனநாயகம் திரைப்பட லைக்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பராசக்தி திரைப்படத்தோட லைக்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற சண்டை வந்து போய்கொண்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ட்ரைலர் வந்து ஒரு படத்தோட வெற்றியை வந்து முடிவு பண்ணாது. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும். ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி 9 பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10 வெளியாகட்டும். இந்த ரெண்டு திரைப்படத்தில் மக்கள் மத்தியில் எந்த திரைப்படம் அதிகமாக வந்து கவர்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வசூல் ரீதியாக எந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.